எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் ஹரி சுமத்ரா. என்னோட நிக்நேம் பாத்தீங்கன்னா மித்ரா. So I am the founder of Mitra Group of Companies. என்னோட கம்பெனிக்கு கீழே நிறைய செக்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ அதை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் யாருங்கிற ஒரு சின்ன இன்ட்ரோவை நான் கொடுத்துடுறேன். நைன்டீன் 97ல மயிலாடுதுறையில பிறந்த ஒரு பொண்ணு தான் நானு. சோ மயிலாடுதுறைக்குள்ள பாத்தீங்கன்னா செம்பனார் கோவில் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல தான் நான் பிறந்தேன். சோ அங்க ஒரு சின்ன கிராமம். ஸோ நமக்கு எங்க அம்மா பாத்தீங்கன்னா சிங்கிள் லேடியா என்னை வளர்த்தாங்க. ஸோ நானே எங்க அம்மா மட்டும்தான். ஸோ ரொம்ப தைரியமா வளர்க்கணும், எக்ஸ்போஷர் நல்லா இருக்கணும், கம்யூனிகேஷன் நிறைய இருக்கணும் என் குழந்தைக்கு. நான் ஒரு கிராமத்துல பிறந்ததுனால நான் என்னெல்லாம் மைனஸ் ஃபேஸ் பண்ணணும், அது எதையுமே என் குழந்தை ஃபேஸ் பண்ணக்கூடாது, என் குழந்தை இண்டிபெண்டா வளரணும்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா என்னை வளர்க்கணுங்கிறதுனால என்னோட 3rd ஸ்டாண்டர்ட் நான் படிக்கும் போதே எங்க அம்மா என்னை கிராமத்துல இருந்து சென்னைக்கு ஷிஃப்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. ஸோ அதுதான் என் வாழ்க்கையில நாங்க எடுத்து வச்ச ஒரு முதல் பாசிட்டிவான ஒரு ஸ்பார்க்கான ஒரு விஷயம். சோ சென்னைக்கு வந்த உடனே எல்லாரும் ஃபேஸ் பண்ண மாதிரி கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன், எக்ஸ்போஷர் இல்லாம நான் ஃபேஸ் பண்ணேன். இது எல்லாத்தையும் உடைச்சு எரிஞ்சு வெளியில வரணுங்கிறதுல நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தேன் என்னோட 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே. ஸோ எதை பார்த்தாலும் அதை ரெப்ளிகேட் பண்ணி பாக்குறது, ஸோ இங்கிலீஷ்ல நல்லா பேசி பாக்குறது, எல்லார்கிட்டையும் பேசணும், நிறைய மக்கள் நமக்கு வேணுங்கிற மைண்ட் செட் நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற வயசுல இருந்தே எனக்கு இருந்துச்சு. ஸோ இதெல்லாமே நம்ம எப்படி டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிச்சு என்னோட ஆழ் மனசுக்குள்ள எனக்கு ரொம்ப ஆசையா இருந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரேடியோ ஜாக்கியாவும் ஒரு வீடியோ ஜாக்கியாவும் நம்ம மாறிடணும், அதுதான் நம்மளுடைய ஆம்பிஷன் நோக்கி அதை நோக்கி தான் போயிட்டு இருந்தேன். ஒரு மேடையுமே நான் விட்டது கிடையாது. கிடைச்ச எல்லா மேடையிலுமே ஏறி இருக்கேன். பரிசு வாங்குறது வாங்காததெல்லாம் 2வது விஷயம்தான். ஆனா பார்ட்டிசிபேஷன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நான் ரொம்ப நம்புவேன். அந்த மாதிரி என்னோட எல்லா இடத்துலயும் நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் என்ன பண்ணேன்னா, நான் ஒரே ஸ்கூல்லேயே நான் படிக்க மாட்டேன், என்னை மாத்திட்டே இருங்க, எனக்கு அப்பதான் நிறைய பேரோட எனக்கு எக்ஸ்போஷர்ஸ் கிடைக்கும், எனக்கு கம்யூனிகேஷன் கிடைக்கும்னு சொல்லி கிட்டத்தட்ட 6ல இருந்து 7 ஸ்கூல் வரைக்கும் நான் சேஞ்ச் பண்ணி வாண்டடா சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். எனக்கு ஒரு எக்ஸ்போஷர் வேணும், டிஃப்ரெண்ட் பீப்புளை நான் சந்திக்கணும் அப்படிங்கிறதுனால. ஸோ 10th and 12th ஸ்டாண்டர்ட் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டு காலேஜ் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ண ஆஸ் யூஷுவல். ஸோ நம்மலாம் சவுத் இந்தியன் பேரண்ட்ஸ் கிட்ட வளர்ந்தவங்க இல்லையா, ஸோ அதனால அம்மா விஸ்காம் படிக்கிறேன், நான் மீடியாவுக்கு போறேன்னு சொல்லும் போது ஆஸ் யூஷுவல் டிபிக்கல் சவுத் இந்தியன் பேரண்ட்ஸ் எனக்கு பெரிய நோ தான் சொன்னாங்க. பட் ஸ்டில் அவங்களுடைய கஷ்டத்தையும் புரிஞ்சுக்கணும், அவங்களுடைய ஃபீலிங்ஸ்க்கும் மதிப்பு கொடுக்கணுங்கிறதுனால தான் பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியை 1st கிளாஸ்ல பாஸ் பண்ணி நான் வெளியில வந்தேன். நான் 8th செமஸ்டர் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே ஆஃப் கேம்பஸ்லயும் நான் செலக்ட் ஆயிட்டேன். ஒரு பெரிய எம்என்சி கம்பெனில எனக்கு வேலை கிடைச்சது 2018ல. ஸோ 2018ல என் லைஃபோட அடுத்த ஸ்டெப்புக்கு நான் மூவ் ஆனேன். ஸோ எடுத்த உடனே எம்என்சி கம்பெனில போய் உட்காந்து அங்கேயும் ஒரு நல்ல ஜாப் கிடைச்சு ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட கெரியரை நான் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த கெரியருக்குள்ள நான் போகும்போது தான் நான் சந்திச்சது என்னுடைய ஹஸ்பண்ட. ஸோ அங்க நாங்க 2 பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். 2022ல எனக்கு காதல் திருமணம் நடந்துச்சு. ஸோ என்னோட ஹஸ்பண்டும் சரி என்னோட அம்மாவும் சரி எங்களை விட அவங்க 2 பேருக்கும் ரொம்ப லைக் மைண்டட் மைண்ட் செட். எப்படியாவது எனக்குள்ள இருக்கிற டேலண்ட்டை வெளியில கொண்டு வரணும், நான் நல்லா இருக்கணும், நம்ம கீழே இருந்து ரசிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் எங்க அம்மாக்கும் இருக்கும், எங்க ஹஸ்பண்டுக்கும் அமைஞ்சதை நான் ரொம்ப லக்கியா ஃபீல் பண்றேன். ஸோ அந்த இடத்துல என் ஹஸ்பண்ட் சொன்னது, உனக்கு என்ன பண்ணணுமோ நீ பண்ணு, எங்க அம்மா நான் உனக்கு சப்போர்ட்டா இருக்கேன், நீ பண்ணு, உனக்கு என்ன வேணுமோ நீ செய். இத்தனை நாள் நமக்கு ஒரு மாரல் சப்போர்ட் இல்லாம தான் நம்ம இருந்தோம், இன்னைக்கு உனக்கு ஒரு மாரல் சப்போர்ட் கிடைச்சிருக்கு, நீ பண்ணுன்னு எனக்கு தைரியம் கொடுத்தாங்க. சோ என்னோட ஹஸ்பண்டோட பேஸ் பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டையில இருக்காரு. சோ அங்க போய் நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் என்னோட மாமனார் மாமியார் அவங்களோட நம்ம பழகும் போது சோ என்னோட பிசினஸோட ஃபர்ஸ்ட் ஸ்பார்க் எனக்கு அங்கதான் அமைஞ்சுது. ஸோ ஆஸ் யூஷுவல் ஒரு சாம்பார் ஒரு ரசம் பண்ணுவோம், நம்ம சாப்பிடுவோம் இல்லையா. எப்படி உங்க வீட்டுல செய்யற சாம்பார் ரசம் இவ்வளோ நல்லா இருக்கு, எப்படி இவ்வளோ டேஸ்ட் டிஃபரன்ஸ் இருக்கு, ப்ரப்போர்ஷன் எல்லாம் நம்ம சேமா தானே போடுறோம்னு சொல்லி எங்க மாமியாரோட நான் பேசிட்டு இருக்கும் போதுதான் அவங்க யூஸ் பண்ற ஆயில், அவங்க யூஸ் பண்ற பருப்பு, அவங்க யூஸ் பண்ற நெய், அந்த காஃபி டீல போடுற சக்கரை கூட அவ்வளோ அமிர்தமா இருந்தது. எப்படிங்க இது இப்படி இருக்கேன்னு சொல்லி நம்ம ஒரு பேக்ரவுண்ட் செக் பண்ணி பார்க்கலாம். நான் போய் செக் பண்ணி பார்த்தா எல்லாமே ஆர்கானிக்ங்க, எதுலையுமே கலப்படம் இல்லை, எதுலையுமே கெமிக்கல்ஸ் இல்லை, எதுலையுமே கெமிக்கல் இல்லாம இருக்கிற உணவு இப்படிதான் இருக்குமா அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா இருந்தது. ஸோ அதை ஏன் நம்ம ஒரு பிசினஸா ஆரம்பிக்க கூடாது, ஏன் நான் மட்டும் போய் அந்த இடத்துல ஒரு நல்ல உணவை சாப்பிடணும், இங்க இருக்கிறவங்க மக்கள் எல்லாருக்குமே கொடுக்கலாமேன்னு எனக்கு ஒரு சின்ன மைண்ட் செட் என்னோட நெய்பர்ஸ்க்கு, என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு, என் அப்பார்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டுமே என்னுடைய சர்க்கரை நெய் எண்ணெய் இது எல்லாத்தையுமே கொண்டு நான் கொடுத்துட்டு இருந்தேன். திருப்பி வேணும்னு கேட்கும் போது அதுதான் முதல் ஸ்பார்க்கு. ஸோ நம்ம பண்ணி தான் ஆகுறோம்னு சொல்லி பொள்ளாச்சியிலேருந்து உடுமலையிலேருந்து ஒன்னு பார்த்து சோர்ஸ் பண்ணோம். என்ன சோர்ஸ் பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா, செக்கு எண்ணெய், அதுக்கப்புறம் பசு நெய், நாட்டு சக்கரை அண்ட் மசாலா பொடி ஐட்டம்ஸ், இது எல்லாமே ஹோம்மேடா நம்ம பண்ணி கொண்டு வரணும்னு சொல்லி மேனுஃபேக்சரிங் யூனிட் ஃபுல்லா பொள்ளாச்சியில போட்டு அங்கேருந்து ஒன்னு ஒரு கடலை எண்ணெய்னா கடலையெல்லாம் பார்த்து சூஸ் பண்ணி
எதுலையுமே கலப்படம் இல்லாம 0 கெமிக்கல்ஸ் 0 ப்ரிசர்வேட்டிவ்ஸோட ஒரு ப்ராடக்ட் நாங்க அங்கேருந்து இங்க கொண்டு வந்தோம். அதுல இருந்து எங்களுக்கு ஆரம்பிச்சு எல்லாமே நம்ம ஆஸ் யூஷுவல் என்னங்க பண்ணுவோம், ஒரு ஆன்லைன்ல போடுவோம், வாட்ஸ்அப்ல போடுவோம், இன்ஸ்டால போட்டோம். அதே மாதிரி தான் எங்க பிசினஸ் நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஒரு ஆர்டர் அப்புறம் 2 ஆர்டர் அப்புறம் 10 ஆர்டர்னு மாறி 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 வித்தின் அ ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம் எங்களோட குவாலிட்டி அங்க நின்று பேசிச்சு. ஒரு 6 months ஆஃப் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் தமிழ்நாடுல இருந்து எங்களுக்கு ஆர்டர் வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் நிறைய பிசினஸ் விமனை நான் மீட் பண்றதுக்கான சான்சஸ் கிடைச்சது. நிறைய குரூப்ஸ்ல நான் சேர்ந்தேன். விமென்ஸ் ஆண்டர்பிரினர் நிறைய பேரோட நான் பழகினேன். அப்படியே வளர்ந்து வளர்ந்து ஒரு வருஷத்துக்குள்ள பாத்தீங்கன்னா ஓவரால் இந்தியால இருந்து எங்களுக்கு நிறைய வந்து ஆர்டர்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ திஸ் இஸ் தி கரெக்ட் டைம். நம்ம வந்து ஆன்லைன்லயே நம்ம கஸ்டமரை மீட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வந்து எடுத்துட்டு வெளியில போவோம் நம்ம ப்ராடக்ட்னு சொல்லி நானு, என் ஹஸ்பண்ட், என்னோட அம்மா, என்னோட தாய் மாமா, என்னுடைய பெரிய பலம், என்னோட தாய் மாமா, என்னுடைய அத்தை மாமி, இவங்க எல்லாருமே சேர்ந்து அப்பார்ட்மெண்டா வெயில் மழை எதையுமே பாராம ECR OMRல இருக்கக்கூடிய அபார்ட்மெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு ஃபுல் டே எங்களுடைய அட்டை பாக்ஸோட போய் நாங்க நிப்போம். எங்க பிராண்டை வந்து நாங்க ப்ரமோட் பண்ணுவோம். ஸோ பேம்ப்ளெட்ஸ் கொடுக்கறதும் நாங்க தான். ஸோ வந்து எங்களுடைய ப்ராடக்ட்டை சேல்ஸ் பண்றதும் நாங்க தான். எல்லாமே நாங்க நின்னோம். ஸோ எங்களுடைய முதல் அபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு பெரிய ஃபெயிலியர். அதுல வந்து ஒரு 4-5 கஸ்டமர் கூட எங்களுக்கு வந்து அன்னைக்கு வந்து வாங்கல. ஏன்னா யாருமே அபார்ட்மெண்ட்ல இருந்து கீழே இறங்கி வந்து எங்களை பார்க்கவே இல்லை. ஒரு ஃபுல் டேங்க மார்னிங் 9ல இருந்து நைட் ஒரு 10 வரைக்கும் நாங்க நின்றுப்போம். விடாம நின்னோம். அவ்வளோ வெயில்லையும் யோசிக்காமவே இல்லை. 5 பேர் வந்து வாங்கியிருப்பாங்க. இதுல எங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு பாத்தீங்கன்னா எனக்கு அப்செட்டா தான் ஆஸ் யூஷுவல் வீட்டுக்கு போனோம். இன்னைய வரைக்கும் நான் 2023ல என்னுடைய பிசினஸ் நான் ஆரம்பிச்சேன். இன்னைக்கு 2025ஓட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். இன்னை வரைக்கும் அந்த 4 கஸ்டமர் என்கிட்ட மட்டும்தான் என்னோட ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம குவாலிட்டி அந்த இடத்துல நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஸ்பார்க்கான அந்த பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா 4 கஸ்டமர் இப்போ வரைக்கும் நம்ம கூட இருக்காங்க. லெட் இட் பி எனிதிங், நம்ம வந்து ஃபுல் ட்ரை பண்ணிடுவோம், நம்ம போவோம் எல்லா பக்கமும் சொல்லிட்டு எந்த சனி ஞாயிறும் விட மாட்டோம். ஸோ மண்டே டு ஃப்ரைடே பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து ஆஃபீஸ் ஒர்க்கு, சாட்டர்டே அண்ட் சண்டே ஃபுல்லா பிசினஸ் ஒர்க்கு, என்டையர் ஃபேமிலியா சேர்ந்து ஒர்க் பண்ணோம். இதுல பெரிய சப்போர்ட் என்னோட மாமனார் மாமியாரும் சேர்ந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஏன்னா எங்க ஃபேமிலியில யாருமே வந்து பிசினஸ் பேக்ரவுண்டே கிடையாது. என்னோட தாத்தா பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப், என்னோட மாமனார் பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டாஃப், நாங்க எல்லாருமே IT எம்ப்ளாயிஸ், எங்க அம்மா வந்து ஒரு டீச்சர். ஸோ யாருமே வந்து பிசினஸ் பேக்ரவுண்டே இல்லை. நான் எடுத்து நடத்துறேன்னு சொல்லும் போது அவங்க என்ன ஈஸியா இதெல்லாம் வேண்டாப்பா, மாச சம்பளம் வாங்கினோமா போனோமான்னு இருந்துக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கலாம். அது எதையுமே அவங்க சொல்லாம அவங்களும் என் கூடவே வந்து டிராவல் பண்ணாங்க. ஸோ இது மாதிரி அப்பார்ட்மெண்டா கஸ்டமர் கூட நம்ம ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்ணி நல்லா எங்களோட பிசினஸை நல்லாவே நாங்கள் வந்து க்ரோ பண்ணோம். பிசினஸ் க்ரோ ஆகுறதுக்கு இன்னொரு மெயின் ரீசன் குவாலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட். ஸோ அதை நம்ம என்னைக்குமே காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது, நம்ம எந்த பிசினஸ் பண்ணாலுமே சரி. ஸோ அந்த 4 கஸ்டமர் நமக்கு கண்டினியூவா வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம ஏன் இது ஸ்டாப் பண்ணணும், நம்ம ஸ்டாப் பண்ணவே கூடாதுங்கிறதுனால ஸோ மண்டே டு ஃப்ரைடே ஃபுல்லா நம்ம MNCல ஒர்க் பண்ணிட்டு சாட்டர்டே அண்ட் சண்டே ஒரு நாள் கூட ரெஸ்ட் இல்லாம எங்களுடைய பிசினஸை ப்ரமோட் பண்ணியே ஆகணும், பிராண்ட் பண்ணியே ஆகணுங்கிற அதே குறிக்கோளோட நாங்க ஓடிட்டு இருந்தோம். ஸோ எல்லா அபார்ட்மெண்ட்ஸுக்கும் போனோம். ஒரு ஸ்டால் நாங்க பே பண்ணி நாங்க எங்களுக்கு 10 கஸ்டமர் வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி போவோம். ஸோ ஒரு கட்டத்துல எங்க வந்து இது நின்றுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ECR அண்ட் OMR சைட்ல இருக்கக்கூடிய ஒரு 3/4 பேர் வந்து நம்ம கிட்ட வாங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. வேர்ட் ஆஃப் மவுத் வந்து எங்க ப்ராடக்ட் வந்து ரொம்ப வந்து எல்லார்கிட்டயும் ஸ்ப்ரெட் ஆச்சு. ஸோ மித்ராவோட ஆயில் யூஸ் பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கு. மித்ராவோட நெய் மட்டும்தான் என் குழந்தை சாப்பிடுறா, மித்ராவோட நெய் அவ்வளோ அரோமேட்டிக்கா இருக்கு. ஸோ மித்ராஸ் பொடி எல்லாமே பாத்தீங்கன்னா ஆத்தென்டிக்கா இருக்கு, எதுலையுமே வந்து ஒரு கெமிக்கல்ஸ் எங்களுக்கு வந்து தெரியல அப்படின்னு வந்து வேர்ட் ஆஃப் மவுத் வந்து கஸ்டமர் ரிவ்யூஸ் எங்களுக்கு ஷேர் பண்ண we got a very good response from all the customers. ஸோ ரிவ்யூஸுமே ரொம்ப நல்லா கிடைச்சதுங்க. ஸோ இது எல்லாம் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கும் போது எங்களுக்கு அடுத்த ஸ்பார்க் ஆஃப் த பிசினஸ் பாத்தீங்கன்னா இதையே நம்ம ஒரு ஸ்டோரா வச்சு வாரம் நம்ம போய் கஸ்டமரை நேர்ல மீட் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம கடையை நோக்கி நம்ம கஸ்டமரை நம்ம ஏன் வர வைக்க கூடாதுன்னு சொல்லி மித்ரா ஸ்மார்ட் அப்படின்னு ஒரு அழகான பேர் வச்சு ஒரு ஷோடுங்கனால ஒரு ஏரியால ஒரு சின்னதா ஒரு கியூட்டான ஒரு கடை வந்து நாங்க ஓபன் பண்ணோம். அதுல பாத்தீங்கன்னா எங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நாங்க வந்து சேல்ஸ் பண்ணோம். ஸோ இந்த ஸ்பார்க்ல எங்களுக்கு அடுத்த பிசினஸோட ஐடியாவும் எங்களுக்கு வந்து வந்துச்சு. விமன் ஆண்டர்பிரினரா நம்ம ஏன் ஒரே ஒரு பிசினஸை நோக்கி போகணும், மல்டிபிள் பிசினஸ் பண்ணலாமே அப்படின்னு எங்களுக்கு அடுத்த ஒரு விஷயம் வந்து தோணுச்சு. இது நானும் என் ஹஸ்பண்டை லவ் பண்ணும் போதும் சரி, கல்யாணத்துக்கு அப்புறமும் சரி, ஏதாவது ஒன்று பேஷனேட்டா நம்ம பண்ணணும். இதை மட்டுமே IT ஜாபை மட்டுமே நம்ம நம்பி போகக்கூடாது, அது ஒரு மிஷன் லைஃப் மாதிரி ஆயிடும். ஸோ நம்ம பிடிச்சதையும் நம்ம பண்ணணும்னு நாங்கள் பேசிட்டு இருக்கும்போது மல்டிபிள் பிசினஸ் ஆகி நம்ம மில்லியனர் ஆகணும், பில்லியனர் ஆகணும் நம்ம ஜாலியா பேசிக்கிறது தான். ஏன் நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்க கூடாது? அது நம்ம ஃபெயிலியர் ஆச்சுன்னா
அப்படின்னாலும் அதுக்கான ப்ராப்பர் பேக்கப் பிளான் என்னங்கிறதையும் யோசிச்சுட்டு தெளிவா முடிவு பண்ணி ₹1 இன்வெஸ்ட் பண்ணாலும் அதுல ₹10 லாஸ் ஆனா நம்ம எப்படி அதை பேக்கப் பிளான் யூஸ் பண்ணி எடுத்துக்கணும், இது எல்லாமே ஃபேமிலியா உட்காந்து நாங்க வந்து ஒரு கணக்கு போட்டு அடுத்த பிசினஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்னு தோணுச்சு. அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா என்ன பண்ணணும், நான் சொன்னேன் இல்லையா, நான் கிட்ட நிறைய பிசினஸ் குரூப் இருக்கு, நிறைய விமன்ஸ் இருக்காங்க என் கூட, ஆண்டர்பிரினர்ஸ் இருக்காங்கன்னு. அதுல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கடை வந்து வைக்கிற அளவுக்கு வந்து அவங்க கிட்ட வசதி இருந்திருக்காது, இல்ல கடை வைக்கணுங்கிற ஐடியாஸ் வந்து அவங்களுக்கு தோணி இருக்கும், ஆனா பண்ணிருக்க முடியாது. ஏதாவது ஒரு ஆப்ஸ்டக்கிள் அவங்களுக்கு இருந்திருக்கும். ஆனா அந்த ஆப்ஸ்டக்கிளை தாண்டி நம்ம இன்னைக்கு ஒரு இடத்துல ஒரு கடை வச்சிருக்கோம், ஏன் நம்ம ப்ராடக்டாக நம்ம இங்க ஸ்டாப் பண்ணணும்? அப்ப மத்தவங்களுடைய ப்ராடக்ட்ஸ்லயும் வந்து நல்ல நல்ல ப்ராடக்ட்ஸ் இருக்கே, அதையும் நம்ம ஒரு ஷெல்ஃப் மாதிரி கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு விமன்ஸுக்காக மற்ற ஆண்டர்பிரினர்ஸ்க்காக எங்க கடையில தான் நாங்க வந்து தனியா வந்து ஷெல்ஃப் கொடுத்தோம். எப்படின்னா எங்களுடைய நெய், எங்களுடைய எண்ணெய், எங்களுடைய சர்க்கரை எல்லாம் ஒரு ஷெல்ஃப்ல இருக்கும். இப்போ நீங்க ஒரு விமன் ஆண்டர்பிரினர் இருக்கீங்க, நீங்க என்கிட்ட வந்து நீங்க வடகம் போடுறீங்க, நீங்க வத்தல் விற்கிறீங்கன்னா கூட, சின்ன ப்ராடக்டா இருந்தாலும் சானிட்டரி நாப்கின்ஸ் இந்த மாதிரி எல்லாம் பண்ணவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை கொண்டு வந்து மந்த்லி பேசிஸ்ல எங்க கிட்ட கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்குன்னு தனியா ஒரு ஷெல்ஃப் கொடுத்து அவங்களுடைய பிராண்டை போட்டு, ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுமே, மல்லிகை ஊறுகான்னு வச்சுக்கோங்களேன், மல்லிகை ஊறுகான்னு போட்டு அவங்களுடைய ஊறுகாய் பாட்டில்ஸ் எல்லாம் நாங்க வந்து அடுக்கி கொடுத்தோம். அவங்களுக்கும் சேர்த்து நாங்க மார்க்கெட்டிங் பண்ணி நாங்க பிராண்டிங் பண்ணி சேல்ஸ் பண்ணி கொடுத்தோம். இதனால எவ்வளவு விமன் ஆண்டர்பிரினர்ஸ் வந்து பெனிஃபிட் ஆயிருக்காங்கன்னு நினைக்கும் போது இதை விட ஒரு சாட்டிஸ்பாக்சன் ஆஃப் த பிசினஸ் வந்து நமக்கு கிடைக்காது. லேக்ஸ் அண்ட் லேக்ஸ்ல நம்ம வந்து ஏர்ன் பண்ணலாம், ஆனா இன்னொருத்தவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரியான ஒரு பிளஷர் வந்து பிசினஸ்ல நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதுல நம்ம வெளியில வரவே முடியாது. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு எடுத்துட்டு போச்சு. நாங்க என்ன பண்ணோம், அப்பார்ட்மெண்டா போனோம், ஆனா எங்களை பார்க்க யாருமே வரல. என்ன, ஏன் வரல, ஏன் யாருமே வரல, இந்த கொஸ்டின் எங்களுக்கு வந்துகிட்டே இருந்தது. நாங்களும் தான் பெருசா பேனர் வச்சிருக்கோம், நாங்களும் ஸ்பீக்கர் மைக்கெல்லாம் போட்டு கூப்பிடுறோம், யாருமே வரலையே, ஏன் 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 அப்படின்னு நிறைய கேள்விகள் எங்களுக்குள்ள வந்துகிட்டே இருந்தது. நம்ம ஒரு ஈவெண்ட் மேனேஜரா போய் நம்மளுக்கு பின்னாடி ஒரு 10 பேர் இந்த மாதிரி வந்தாங்க அப்படின்னா அவங்கள நம்ம இந்த மாதிரி விட்டுருவோமா? கண்டிப்பா விட மாட்டோம். அவங்களுக்கு நம்ம என்ன ஸ்டெப் எடுப்போம்? அப்போ உள்ளுக்குள்ள இருக்கிற ரெசிடென்ட்ஸ் கிட்ட நீ எப்படி பேசுவ, என்ன பண்ணா அவங்க கீழே வருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஐடியாலஜி பண்ணி எங்களுடைய செகண்ட் பிசினஸ் ஆன மித்ராஸ் ஈவென்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு பிசினஸையும் நாங்க வந்து ஸ்டார்ட் பண்ணோம். நாங்க மட்டும் சிங்கிளா போய் எங்களுடைய ப்ராடக்டை பிராண்ட் பண்ணிட்டு இருந்தோம். அதை ஸ்டாப் பண்ணிட்டு யாருக்கெல்லாம் பிராண்டிங் பண்றதுக்கு இஷ்டம் இருக்கு, யாருக்கெல்லாம் உங்க ப்ராடக்டை சேல்ஸ் பண்றதுக்கு இஷ்டம் இருக்கு, டைரக்டா கஸ்டமரை பார்த்து பேசணுமா, மித்ராஸ் ஈவென்ட்ஸ் எங்க கூட நீங்க ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் போய் ஒரு கேட்டட் கம்யூனிட்டி, ரொம்ப பெரிய கேட்டட் கம்யூனிட்டி, அது ஒரு பெரிய அமௌண்ட்னு வச்சுக்கோங்களேன். அந்த அமௌண்ட் அந்த சிச்சுவேஷனுக்கு எங்களுக்கு அது ரொம்ப பெரிய அமௌண்ட் தான். ரொம்ப தைரியமா அந்த அமௌண்ட்டை நாங்க இன்வெஸ்ட் பண்ணோம், எதுனாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ஃபுல் கிளப் ஹவுஸையும் நாங்க வந்து அன்னைக்கு ஒரு நாளைக்கு வாடகைக்கு வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 30 விமன் அண்ட் மென் ஆண்டர்பிரினர், ஐ டோன்ட் வாண்ட் டு ப்ரிசைஸ் டு விமன், மென் ஆண்டர்பிரினரும் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கும் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால 30 பேர் நாங்க அட்வர்டைஸ்மெண்ட் தான் போட்டோம். எங்கெங்கிருந்தோ எங்களுக்கு கால் வந்தது. இவ்வளோ பேரை நம்ம சம்பாரிச்சிருக்கோமா அப்படின்னு ஒரு நிமிஷம் நம்ம பிரேக் எடுத்து திரும்பி பார்த்தாதான் நம்ம நடந்து வந்த பாதை என்னன்னு நமக்கு தெரியும். அவ்வளோ பேர் நம்பிக்கையா மித்ரா உங்க கூட தான் நான் டிராவல் பண்றேன் அப்படின்னு எனக்கு ஹோப் கொடுத்தாங்க. ஒன்னும் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ்ங்க, குர்த்திஸ் தனியா, நைட்டிஸ் தனியா, சாரீஸ் தனியா, என்னோட ப்ராடக்ட்ஸ் தனியா, என்ன மாதிரியே வேற பொடி விற்கிறவங்க, ஹெல்த் பெனிஃபிட்ஸ் விற்கிறவங்க, சானிட்டரி நாப்கின்ஸ், பொம்மை, டாய்ஸ், ஸ்டேஷனரின்னு ஊறப்பட்ட விமன் ஆண்டர்பிரினர் இந்த ஊர்ல இருக்காங்கடா, மென் ஆண்டர்பிரினர் இந்த ஊர்ல இருக்காங்களான்னு அப்பதான் புரிஞ்சு ஒரு ஸ்டால் போட்டோம். அங்க இருக்கிற ரெசிடென்ட்ஸ் எல்லாத்துக்குமே காம்படிஷன்ஸ் கண்டக்ட் பண்ணோம், கேம்ஸ் கண்டக்ட் பண்ணோம். இது எல்லாம் பண்ண வெளியில பாத்தீங்கன்னா மொஜிட்டோஸ், பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ்ன்னு அதுக்கும் வெண்டார்ஸ் இருக்காங்க. ஓகே, அவங்களும் வந்திருந்தாங்க. நான் ஃபுட்டு மட்டும் இல்லை, ஃபுட்டுக்கும் இருந்தாங்க. எல்லாரையும் போட்டு ஃபுல்லா கவர் அப் பண்ணி பாக்குறேன். ஒரு 700-800 ஃபிளாட் இருக்கு, 500 பேர் கீழே வராங்க. நாங்க போகும்போது 5 பேர் தான் கீழே வந்தாங்க. அப்போ இவ்வளோ நம்மளால பண்ண முடியுமாங்கிற ஒரு ஹாப்பினஸ் அன்னைக்கு தான் கிடைச்சது. எனக்கு மட்டும் இல்ல, என்னை நம்பி வந்த அந்த 30 வெண்டாரும் அன்னைக்கு நல்ல சேல்ஸ் பார்த்தாங்க. அவங்களுக்கும் பிராண்டிங் இருந்தது. அது எல்லாத்தையும் தாண்டி அதே மாதிரியே ரெகுலரா அவங்களுக்கும் அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து ஆன்லைன்ல ஆர்டர்ஸ் வந்து பயங்கரமா வர ஆரம்பிச்சது. ஸோ அந்த என்ன சொல்றது, அது ஒரு போதை மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுல இருந்து வெளியில வர முடியல. எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு மித்ரா உங்களால எங்களுக்கு இன்னைக்கு இவ்வளோ வந்து அமௌண்ட் கிடைச்சது, உங்களால எங்க பிராண்ட் இன்னைக்கு ஒரு 100 பேருக்கு போய் சேர்ந்தது அப்படின்னு சொல்லும் போது
அதுல கிடைக்கிற அந்த ஹாப்பினஸை நாங்க லைஃப் லாங் எடுத்துட்டு போகணும் அப்படின்னு நினைச்சோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பா வந்து ECR OMRல இருக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் பொட்டன்ஷியல் கேட்டட் கம்யூனிட்டிஸ் எல்லாத்துலயும் கண்டினியூவா நாங்க ஈவெண்ட் புக் பண்ண ஆரம்பிச்சோம். இன்னைய டேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈவெண்ட்ஸ் நாங்க ரொம்ப ரீசெண்டா தான் ஸ்டார்ட் பண்ணோம். பேர்லி ஒரு 6 to 7 months தான் இருக்கும். அதுக்குள்ளார 17 சக்சஸ்ஃபுல் ஈவெண்ட்ஸ் வந்து நாங்க பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். பட் எண்ட் ஆஃப் த டே வீட்டுக்கு போற வெண்டாஸ் எல்லாரும் அவங்களுடைய முகத்தை வந்து சிரிச்ச மாதிரி வச்சுட்டு போகும்போது கிடைக்கிற ஹாப்பினஸே தனி. ஸோ இன்னைக்கு ஆர்கானிக் பிசினஸ் தனியா மித்ராஸ் மார்ட் அப்படின்னு ஒரு பிசினஸ் போயிட்டு இருக்கு. மித்ராஸ் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டும் வந்து நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இது ரெண்டுமே சேர்ந்ததுதான் வந்து மித்ரா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அப்படின்னு நாங்க உருவாயிருக்கோம். ரொம்ப 2023 பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதா ஒரு 10 பேக்கெட் நாட்டு சர்க்கரையோட ஆரம்பிச்ச ஒரு பிசினஸ் வந்து இன்னைக்கு ஆல் ஓவர் இந்தியா எங்க கிட்ட வாங்குறாங்க. இன்னைக்கு நாங்க GST ஃபைல் பண்றோம், ட்ரேட்மார்க் வச்சிருக்கோம். ஸோ வந்து சென்ட்ரல் லைசன்ஸ் வச்சிருக்கோம் அப்படின்னு யோசிக்கும் போது எங்களுக்கு அவ்வளோ வந்து ஹாப்பியா இருக்கு. இதுல என்னன்னா பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா நமக்கு பிசினஸ் பண்றவங்க யாருமே நம்ம ஃபேமிலியில கிடையாது. நம்மளே விழுந்து விழுந்து அடிபட்டு மேல வந்து இது சாதாரண விஷயம் கிடையாது. நிறைய ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் இருந்தது, பிசிக்கல் பெயின் நிறைய இருந்தது. ஸோ வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஸ்டிகல்ஸ் நாங்க ஃபேஸ் பண்ணோம். பட் எல்லாத்தையுமே வந்து லைட் மைண்டடா ஃபேஸ் பண்ணோம். இதெல்லாம் ஃபேஸ் பண்ணலாம், இதெல்லாம் நம்ம செய்வோம், அப்பதான் நமக்கு அடுத்தது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு லைக் மைண்டடா ஹார்ட் ஒர்க்கை மட்டுமே நம்பி நாங்க வந்து இறங்கின ஒரு பிசினஸ் தான் இது. ஸோ இதுக்கு நடுவில் வந்து வேற என்னெல்லாம் நீங்க ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா, அப்போ நாங்க ஃபேஸ் பண்ண ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்ட்ரகிள்ஸ் என்ன அப்படிங்கறத வந்து நான் இப்ப சொல்றேன். ஸோ வந்து ரொம்ப ஸ்டார்ட் பண்ணி ஸ்லோலேருந்து ஒரு கிராஃப் அப்படியே லைட்டா மேல போயிட்டே இருந்துச்சு. அப்படி போயிட்டு இருக்கிற டைம்ல வந்து பாத்தீங்கன்னா எங்க ஃபேமிலியவே அப்சைட் டவுனா மாத்துற மாதிரி வந்து ஒரு விஷயம் நடந்தது. ஸோ என்னோட மாமியார் வந்து ஆல் ஆஃப் அ சடன் அவங்க வந்து இறந்துட்டாங்க. ஸோ எதுவுமே இல்லை, ஒரு உடம்பு சரியில்லாம இருந்த ஒரு எக்ஸ்பெக்டட் அந்த மாதிரிலாம் இல்லாம ஆல் ஆஃப் அ சடன் எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. நைட் ஏர்லி மார்னிங் கால் வருது, இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவள் தான், ஏன்னா ஷீ இஸ் தி என்ன சொல்றது ஆலமரம் ஆஃப் த ஃபேமிலியே வந்து அவங்க தான். ஸோ மோர் தான் என்னோட அம்மாவை விட என்னோட மாமியார் தான் வந்து நீ போ மித்ரா, நீ பண்ணு மித்ரா, நீ அப்படி செய் இப்படி செய், பொண்ணுங்கன்னா வீட்டுல இருக்கணுமா என்ன, நீ போ பண்ணு, நீ எல்லாமே செய், கல்யாணத்துக்கு அப்புறம் நீ வேலைக்கு விடு, எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஷீ இஸ் அ வெரி 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 ஹம்பிள் அண்ட் நைஸ் பர்சன். அதை விட ரொம்ப ப்ராக்டிக்கலான திங்கிங் உள்ள ஒரு பர்சன். எனக்கு என்னன்னா அந்த உடுமலைப்பேட்டைக்குள்ள குறிஞ்சேரிங்கிற அந்த ஒரு சின்ன கிராமத்துல வளர்ந்த ஒரு பொண்ணு அவங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்மலாம் தோத்து போயிடுவோம், நம்ம சிட்டி பீப்புள்லாம் தோத்து போயிடுவோம். அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு பிராட் மைண்டடான ஒரு பர்சன். அவங்க இன்னைக்கு இல்ல அப்படின்னு யோசிக்கும் போது எங்களால அதை ஏத்துக்கவே முடியாத அளவுக்கு ஒரு ஸ்ட்ரகிள் அது. ஸோ வேற ஆப்ஷன் இல்லை. ஸோ நாங்க சென்னையில இருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கிட்டு நாங்க வந்து ஊர்ல தான் போய் எங்க மாமனார் கூட தான் நாங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். ஸோ ஒரு 6 months வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து உடுமலைப்பேட்டையில தான் இருந்தோம், சென்னையில இல்ல. அப்போ உங்க பிசினஸ் என்ன ஆயிருக்கும்? ஸோ என்னதான் நம்ம ஆன்லைன்ல எடுத்தாலும் நம்ம அந்த இடத்துல இருக்கணும். ஒரு ஓனராவோ ஒரு ஒர்க்கராவோ நம்ம அந்த இடத்துல இருந்தாதான் நம்ம பிசினஸ் அடுத்த ஸ்டெப்புக்கு போகும். பிகாஸ் நம்ம ரொம்ப ஸ்மால் ஸ்கேல்ல பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கீழே ஒரு 10-20 எம்ப்ளாயி எல்லாம் கிடையாது, நம்மளே தான் எல்லாமே தான் ஃபர்ஸ்ட் நம்ம ஆரம்பிப்போம் இல்லைங்களா. ஸோ அப்படி ஆரம்பிக்கும் போது எதுவுமே இல்லை. ஒரு 1 month-க்கு வந்து என்னோட பிசினஸ் மொபைலை வந்து நான் டச் பண்ணவே இல்லை. என்னோட பிசினஸ் இன்ஸ்டாகிராமுக்கு நான் போகவே இல்லை. ஏன்னா யாராலையும் போகவும் முடியல. திடீர்னு வந்து செப்டம்பர் 15 அவங்க வந்து இறந்துட்டாங்க. ஒரு 28, 30, அக்டோபர் 1 அந்த மாதிரியான தேதிகள்ல பாத்தீங்கன்னா எனக்கு கண்டினியூவா கால்ஸ் வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா நம்ம மாசம் கொடுக்குற அந்த ஆயில், கீ, சர்க்கரை எல்லாம் முடிஞ்சு புது மாசத்துக்கான ப்ரொவிஷன்ஸ் வாங்குறதுக்காக என்னோட ரெகுலர் கஸ்டமர்ஸ் எல்லாரும் எனக்கு கால் பண்றாங்க. இன்ஸ்டாகிராம்ல நிறைய DMs வந்துகிட்டு இருக்கு. அப்புறம் எடுத்து பாக்குறேன், அதுல 1-2 கஸ்டமர் நமக்கு க்ளோஸ் டு ஹார்ட்டா இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட சொல்லிட்டா சோ அண்ட் சோ ரீசன்ஸ் மேம், அதனால நான் வந்து பிசினஸ் கொஞ்சம் இப்ப பண்ணல அப்படின்னு சொல்லிட்டேன். மித்ரா நீங்க வர வரைக்கும் நாங்க வெயிட் பண்றோம், ஏன்னா எனக்கு உங்க ப்ராடக்ட் தான் வேணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஸோ இது வந்து எனக்கு ஒரு பெரிய ப்ரைடு மாதிரி இருந்தது. உங்க நெய் தான் என் பாப்பா சாப்பிடுறா, அதனால நீங்க நெய் கொடுக்குற வரைக்கும் நான் நெய் இல்லாம குழந்தைக்கு சாப்பாடு கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது இதெல்லாம் வந்து ரியலா ஒரு கஸ்டமர் நம்ம கிட்ட சொல்றாங்க. இந்த நெய்ல தான் அடுத்த நெய் போயிடலாங்க, மார்க்கெட்ல என்ன நெய்யா இல்ல அப்படின்னு ஒரு ஸ்டேட்ல இல்லாம, இல்ல மேம் நீங்க பாருங்க, அதுக்காக நீங்க வாங்காம இருக்காதீங்க, நீங்க வேற பக்கம் பாருங்க, இஃப் சப்போஸ் நான் ரெஸ்யூம் பண்ற மாதிரி இருந்தா நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லும் போது நீங்க ரெஸ்யூம் பண்ணுங்க. ஒரு ஏதாவது ஒண்ணு சொன்னா நீங்க கஸ்டமரை ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்றீங்க, உங்க ப்ராடக்டோட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கு, டைம்லி டெலிவரி, குவாலிட்டி பேக்கிங், குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ், இதுக்கு மேல என்னங்க வேணும்? இந்த அப்டக்கிள்ஸ் எல்லாம் வருங்க,
நீங்க தாங்க அதெல்லாம் கிராஸ் பண்ணி வரணும்னு நம்ம கிட்ட வாங்கின ஒரு கஸ்டமர் எனக்கு அட்வைஸ் பண்ணும் போதுதான் எனக்கு வந்து ஒரு ஓகே நம்ம விடக்கூடாது போல இருக்கு அப்படின்னு. இதை வந்து ரொம்ப ஒரு தயக்கமான ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கும் போது என்னோட மாமனார் வந்து என்கிட்ட, அம்மா எங்க இருந்தாலும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாமா அவங்க மாமியார், நீ போமா நீ செய்யுமா அப்படின்னு அவர் நம்மள அனுப்புறாரு. சோ வந்து இதை விட ஒரு பெரிய ஃபேமிலி சப்போர்ட் வந்து ஒரு பொண்ணா ஃபீல் பண்ணி சொல்றேன் யாருக்குமே கிடைக்காது. சோ அவ்வளோ பெரிய ஒரு ஃபேமிலி சப்போர்ட் என்னோட மாமனார் வந்து ஒரு 1 month ஆஃப் டைம்ல நீ போப்பா நான் பாத்துக்கிறேன்ப்பா, நான் இங்க தானே இருக்கேன் நான் பாத்துக்கிறேன், நீ போ, நீங்க போய் பண்ணுங்க, நீங்க எதுக்கு அதை விடுறீங்க, நல்லா பண்ணீங்கல்ல, வேறவர் அம்மா இஸ் ஷி வில் பிளஸ் யூ அப்படின்னு அவர் சொல்றாரு. சரின்னு மறுபடியும் ஆன்லைன்ல வந்து திரும்பி ஆரம்பிச்சோம். உட்கார்ந்த இடத்துலயே போன் பண்ணியே எல்லா பக்கமும் ஸ்டாக் எடுக்கிறது, டெலிவரி பண்றது, அங்க எங்கன்னு ஹெல்ப் கேட்டு என்னோட தாய் மாமாவோட ஹெல்ப், என்னோட அத்தையோட ஹெல்ப், இவங்க எல்லாத்தையும் வச்சு நாங்க வந்து எங்க பிசினஸை மறுபடியும் வந்து ஒரு ரீஸ்டார்ட் கொடுத்தோம். அப்படியே அது பாட்டு கண்டினியூ ஆகி போயிட்டு இருந்தது. ஸோ ரீஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 or 2 monthsல மறுபடியும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 100 கிலோ சர்க்கரை, ஏன்னா எல்லாமே நம்ம உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி அந்த ஏரியால இருந்தா நம்ம சோர்ஸ் பண்றோம் குவாலிட்டிக்காக. சோ வந்து சர்க்கரை, நெய், கிட்டத்தட்ட ஒரு 15-20 லிட்டர் டின்ஸ் இது எல்லாமே நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். டிரான்ஸ்போர்ட்ல வரும்போது ஆயில் எல்லாமே பிரேக் ஆகி சர்க்கரையை ஃபுல்லா ஊத்திடுச்சு. எண்ணெய் எல்லாம் ஒண்ணு மேல ஒண்ணு ஊத்தி ஃபுல்லாவே ஸ்பாயில் அடிச்சு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் பேட்ச் ஆஃப் ஸ்டாக் வந்து அப்படியே வீணா போச்சு. இதை நான் ஏன் மென்ஷன் பண்ணி சொல்றேன் அப்படின்னா, இதை பார்த்துட்டு இருக்க நீங்க யாராவது வந்து ஒரு பேக்கரி பிசினஸோ இல்ல வந்து ஒரு ஹேர் ஆயில் பிசினஸோ, நீங்க எது பொடி பிசினஸோ நீங்க எது பண்ணாலும் சரி, லீக்கேஜஸ் அண்ட் பிரேக்கேஜஸ் வந்துச்சு அப்படின்னா அது எப்படி இருக்குங்கிற ஃபீலிங் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அது ஃபுல்லா போய் அந்த லாஸையும் எப்படி மெயின்டைன் பண்ணணும், எங்களோட பேக்கப் பிளான்ஸ் வந்து எங்களுக்கு கை கொடுத்துச்சு. இதுல என்ன டிப்ஸ் வந்து நான் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, ஒரு 1 lakh நீங்க ஸ்பெண்ட் பண்ண போறீங்க, ஒரு இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னா அதுல ஒரு 20,000 ஒரு பேக்கப்பா வச்சுக்கோங்க. ஒரு 80,000 மட்டும் நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அன்எக்ஸ்பெக்டட் சிச்சுவேஷன்ஸ் நமக்கு பிசினஸ்ல வரும். அப்போ இப்ப நான் 1 lakhமே ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன்னா அன்னைக்கு என்னோட கதை அவ்வளவுதான், என்னால எதுவுமே பண்ணிருக்க முடியாது. நான் இன்னொரு பக்கம் போய் கடன் வாங்கி நான் இன்னொரு ஸ்டாக்கை வாங்கியிருந்தேன்னா நான் இன்னும் டவுன் ஆயிருப்பேன். அந்த 20,000 நான் எடுத்து வச்சது எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுச்சு. ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த ரேட்டை நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். ஸோ அது எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. அந்த பேக்கப்ல எடுத்து திருப்பி அடுத்த ஸ்டாக்கை நாங்க ரீஸ்டாக் பண்ணி வந்து மறுபடியும் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு கஷ்டமான ஒரு ஸ்ட்ரகிள்ஸ், ரொம்ப ஸ்வீட்டான ஒரு ஸ்ட்ரகிள் வந்தது. ஸோ அப்பதான் நாங்களுக்கு மேரேஜ் ஆகி எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் இல்லைங்களா. ஸோ அப்போ வந்து ஐ காட் இன்டு மை பிரெக்னன்சி. ஸோ ஐ காட் மை ஃபர்ஸ்ட் பேபி. ஸோ பிரெக்னன்சி ஃபுல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா, இதை மெயினா நான் ஏன் சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, யூஸ்வலா பாத்தீங்கன்னா நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்கன்னா எங்கேயும் போகாதீங்க, வீட்டுல இருங்க, அப்படி இருங்க எப்படி இருங்கன்னு சொல்ற ஃபேமிலி தான் ரொம்ப ஜாஸ்தி, பிகாஸ் ஆஃப் பயம். ஸோ வந்து பயப்படாம நான் ரொம்ப தைரியமா வந்து நான் என் பாப்பா வயிற்றுல இருக்கும் போதே அவகிட்ட பேசிக்கிட்டே தான் போவேன். நான் இங்க போறேன், நான் அங்க போறேன், நான் இதை பண்ண போறேன், இதை பார்க்க போறேன், நீ வந்து கோஆபரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் பேசிக்கிட்டே தான் போவேன். ஸோ எந்த அளவுக்கு இதெல்லாம் உண்மைன்னு எனக்கு தெரியாது, பட் இது எல்லாமே எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. எனக்கு செப்டம்பர் 20 வந்து எனக்கு பேபி பிறந்துச்சு. செப்டம்பர் 14 வரைக்கும் என்னுடைய ஈவெண்ட்ஸையும் நான் பார்த்தேன், என்னுடைய ஆர்கானிக் பிசினஸையும் நான் பார்த்தேன். வெயில் மழை எதுவுமே பார்க்காம அதே மாதிரி அப்பார்ட்மெண்டா போய் நாங்க ஈவெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். எங்களுடைய ஆர்கானிக் பிசினஸையும் நான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ரொம்ப சேஃபா நம்மளையும் நம்ம பார்த்துக்கணும். இந்த மாதிரியான ஸ்வீட் ஸ்ட்ரகிள்ஸ் வரும்போதையும் நம்ம அதை ஃபேஸ் பண்ண வந்து பிளான் பண்ணி நம்ம வந்து கத்துக்கணும். ஸோ பிரெக்னன்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் நாட் அ டிசீஸ் இல்லையா. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் தான். that will add even more power to a women. So full pregnancy-லயுமே வந்து நான் இந்த பிசினஸை விடாம பண்ணிட்டு இருந்தேன். அஃப்கோர்ஸ் என்னோட ஃபேமிலி சப்போர்ட்டோட தான் நான் வந்து பண்ணேன். ஸோ இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க யாராவது உங்களுடைய அக்காக்கோ, உங்களுடைய அம்மாக்கோ, உங்களுடைய ஒய்ஃபுக்கோ, இல்லை யாராவது ஒருத்தவங்களுக்கு ஒரு சின்ன ஐடியாஸ் இருக்கு, ஏன்னா திறமை இல்லாத மனிதர்களே கிடையாது. உங்களுக்கு யாருக்காவது இருக்குன்னா உங்க சைட்ல இருந்து நீங்க பண்ண வேண்டியது ஒரு சின்ன சப்போர்ட், நான் இருக்கேன் நீ போ அப்படின்னு சொல்ற அந்த ஒரு லைன் வந்து ஒரு ஃபேமிலியவே வந்து மாத்திடும். ஸோ அந்த மாதிரி தான் என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, என்னோட மாமனார் சொன்னாரு, என்னோட அம்மா, என்னோட மாமா எல்லாருமே பார்த்து சேஃபா நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ பண்ண. அப்பயும் நான் மேடை ஏறினேன், அப்பயும் நான் மைக் பிடிச்சேன், அப்பயும் நான் எம்சி பண்ணேன், அப்பயும் வந்து நான் பேக்ஸ் எடுத்துட்டு போயிட்டு ஆயில், கீ எல்லாமே வந்து பிராண்டிங் பண்ணேன், எல்லாமே செஞ்சேன். என்னை நம்பி அவ்வளோ ஆண்டர்பிரினர்ஸ் இருக்காங்க, அவ்வளோ வெண்டார்ஸ் இருக்காங்க, அவங்களையும் நான் வந்து டவுன் பண்ணக்கூடாதுங்கிறதுனால அவங்களுக்கான பிசினஸையும் வந்து நாங்க பண்ணி கொடுத்தோம், அவங்களையும் வந்து நாங்க டேக் கேர் பண்ணிக்கிட்டோம். ஸோ இன்னைக்கு வந்து இன்னைய டேட்டுக்கு எங்களை நம்பி ஒரு 500+ வெண்டார்ஸ் எங்களோட கம்யூனிட்டியில இருக்காங்க. ஸோ வெரி ஷார்ட் ஸ்பேன்ல வந்து அதை நாங்க ரீச் பண்ணிருக்கோம். அந்த ட்ரஸ்ட்டை வந்து நாங்க மெயின்டைன் பண்ணி அதை கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஸோ அதுதான் வந்து இந்த பிசினஸ்ல வந்து எங்களுக்கு ஒரு பெரிய
ஒரு பிளஸ் பாயிண்ட்னு சொல்லணும். ஸோ ஒருத்தவங்க இறந்தாலும் சரி, ஒரு குழந்தை பிறந்தாலும் சரி, எதுனாலும் அந்த ஸ்ட்ரகிள் வந்து ஒரு விமன் கிட்ட தான் வந்து நிற்கும். அது எல்லாத்தையும் பிரேக் பண்ணி ஒரு எக்ஸாம்பிளா இன்னைக்கு வந்து உங்க முன்னாடி நான் நிக்கிறேன்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ் யூஷுவலுங்க இப்போ வந்து பூம்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியா தான். ஸோ சோஷியல் மீடியால நீங்க எது போட்டாலும் மூளை முடுக்கு எல்லாத்துக்கும் வந்து போய் சேரும். ஸோ அந்த மாதிரி வந்து வெறும்னே வந்து எங்க ஆஸ் யூஷுவல் நம்ம இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணோன்னே என்ன ஆகும், நம்மளோட ஃபேமிலி மட்டும் தான் நம்மள ஃபர்ஸ்ட் ஒரு பிசினஸ்க்குன்னு ஃபாலோ பண்ணுவாங்க. தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 50 ஒரு 40 அந்த மாதிரியான ஒரு ஃபாலோவர்ஸோட தான் வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இன்ஸ்டாகிராம்ல அண்ட் வாட்ஸ்அப்ல, ஃபேஸ்புக்ல, யூடியூப்ல இந்த 4 செக்ஷன்ல தான், அதாவது இந்த 4 சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல யூஸ் பண்ணி தான் நான் வந்து என்னோட இனிஷியல் மார்க்கெட்டிங் எல்லாத்தையுமே வந்து நான் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ வரைக்குமே அதுல கன்சிஸ்டன்ஸா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒர்க் அவுட் ஆனது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ரொம்ப கன்சிஸ்டன்டா இருந்தேன். இப்போ நான் ஒரு பக்கம் ஒரு ஸ்டால் போறேன் அப்படின்னா, அப்பார்ட்மெண்ட்டுக்கு போறேன் அப்படின்னா, அந்த அப்பார்ட்மெண்ட்ல என்கிட்ட ஒரு 30 கஸ்டமர் அன்னைக்கு பேசினாங்கன்னா, அந்த 30 கஸ்டமருடைய ஃபோன் நம்பரையும் நான் வந்து வாங்கிப்பேன். அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குன்னு ஒரு ப்ராட்காஸ்ட் கிரியேட் பண்ணிடுவேன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட ஒரு 40லேருந்து ஒரு 50 ப்ராட்காஸ்ட் வந்து என்கிட்ட இருக்கு. ஒன்னு அப்பார்ட்மெண்ட் நேம் போட்டு நான் வந்து சேவ் பண்ணிப்பேன். அது கூடவே நம்ம நிறைய விமென்ஸ் குரூப் எல்லாம் நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அந்த மாதிரியான குரூப்ஸ் எல்லாத்துலயுமே, இது எல்லாத்துலயும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நமக்கு வந்து தீபாவளி முடிஞ்சது இல்லையா, ஸோ இப்போ இந்த தீபாவளிக்கு பலகாரம் பண்றதுக்கு நெய் இல்லாம பண்ண முடியாது. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரெக்டா அந்த தீபாவளி சீசன் வந்துருச்சு அப்படின்னா, அந்த தீபாவளி மந்தோட ஸ்டார்டிங்லயே தீபாவளி ஆஃபர்னு போட்டு பிளாம்பெல்ட் எல்லாமே ரெடி பண்ணி, போஸ்டர் எல்லாமே ரெடி பண்ணிட்டு கன்சிஸ்டண்டா போட்டுட்டே இருப்பேன். டெய்லி பேசிஸ்ல வந்து ஃபேஸ்புக்ல, வாட்ஸ்அப்ல, இன்ஸ்டாகிராம்ல வந்து என்னுடைய போஸ்ட் வந்து போயிட்டே இருக்கும். அப்போ ஒருத்தர் இல்லாட்டியும் இன்னொருத்தர் கண்ணில் வந்து நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து போய் சேரும். அப்படிங்கிறதுனால வேர்ட் ஆஃப் மவுத் பரவுறது இன்னொரு வே ஆஃப் மார்க்கெட்டிங். அது வந்து உங்களுடைய குவாலிட்டியை பொறுத்து, உங்களுடைய டைம்லி டெலிவரிஸை பொறுத்து அந்த வேர்ட் ஆஃப் மவுத்துங்கிறது வந்து பரவும். அட் த சேம் டைம் நல்லா இல்லைன்னா நம்மள கவுத்து விடுறதும் பாத்தீங்கன்னா அந்த வேர்ட் ஆஃப் மவுத்தா தான் இருக்கும். ஐயோ அவங்க இதா நல்லா இருக்காதுப்பா, அதுதான் ரொம்பவே ஈஸியா ஸ்ப்ரெட் ஆகும். நல்லா இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கம்மியா தான் வேர்ட் ஆஃப் மவுத்ல வந்து ஸ்ப்ரெட் ஆகும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் சொல்றேன். ஸோ இந்த சோஷியல் மீடியாஸ் எல்லாத்துலயுமே என்னோட இது இருக்கும். என்னோட ஈவெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னாலும் ஃபேஸ்புக்ல, வாட்ஸ்அப்ல, இன்ஸ்டால, இது எல்லாத்துலயும். ஸோ என்னோட கம்யூனிட்டியில வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 500+ வெண்டாஸ் இன்னைக்கு டேட்டுக்கு வந்து என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. போஸ்ட் ரெடி பண்றோம், ஒரு ஆஃபர் போடுறோம் அப்படின்னா, ஸோ மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ரொம்ப கேட்சியான வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா மீம்ஸ் தான் ரொம்பவே ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு இல்லையா. ஸோ வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இதை விட தீபாவளிக்கு பெஸ்ட் ஆஃபர் கொடுக்குறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா அப்படின்ற மாதிரியான மீம் டெம்ப்ளேட் எடுத்து அதுலதான் வந்து நான் போடுவேன். என்னடா இது மீம் இருக்கேன்னு உள்ள போய் பார்க்கும்போது நம்மளுடைய ப்ராடக்ட், என்ன ப்ராடக்ட், என்ன ஆஃபர், நம்ம யாரு, நம்ம ஃபோன் நம்பர், இதை மட்டும் தான் நான் வந்து ஹைலைட் பண்ணி காட்டுவேன். மற்றபடி இந்த ரொம்ப அதிகமா வந்து கோட்ஸ் எழுதுறது இது எதுவுமே வந்து என் போஸ்டர்ஸ்ல வந்து நான் வந்து வச்சுக்க மாட்டேன். ஸோ இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த டிப்ஸ் மாதிரி வந்து மார்க்கெட்டிங்க்கு நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். ஆஸ் யூஷுவல்ங்க இந்த நியூஸ் பேப்பர்ஸ் கூட சேர்ந்து பேம்ப்ளெட்ஸ் வந்து அப்பார்ட்மெண்ட்டுக்காக கொடுக்கறது, இதையும் வந்து நான் இனிஷியல் டேஸ்ல வந்து பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜெப்டோ, இ-காமர்ஸ்ல வந்து ஜெப்டோஸ், பிளிங்கிட், இன்ஸ்டாமார்ட், இது எல்லாத்துலயுமே வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நம்ம கொடுக்கலாம். நம்ம ப்ராடக்ட் அதுல இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான செக்மெண்ட்ஸும் நமக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ இது எல்லாமே கொஞ்சம் பேயபிள். நீங்க நான் பேயபிள் மார்க்கெட்டிங்னு பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியாவை விட ஒரு பெஸ்ட் கிடையாது. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மடிப்பாக்கம் ஏரியால லேக்லாம் இருக்கும்ல, அந்த லேக்ஸ்ல இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் போயிட்டு நாங்க ஃபேமிலி நாங்களே வந்து ஒரு 5-6 பேரா பிரிஞ்சுட்டு எல்லாருக்கும் வந்து பேம்ப்ளெட்ஸ் வந்து கொடுப்போம். ஐடி கம்பெனி வாசல்ல வந்து பேம்ப்ளெட்ஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பீச் சைட்ல போய் பேம்ப்ளெட்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ மேக்ஸிமம் என்ன பண்ணுவேன்னா, ஒரு குட்டி 100 grams or 50 grams ஆஃப் ஒரு ஜிப்லாக் மாதிரி எடுத்துட்டு, எனக்கு தெரியும் என்னோட சிக்னேச்சர் ப்ராடக்ட் வந்து மூலிகை நாட்டு சக்கரை அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ இத்தனை வகையான மூலிகையும் இந்த நாட்டு சக்கரைக்குள்ள நான் அடக்கி நான் ஒரு ப்ராடக்டா கொடுத்துட்டு இருக்கேன் சலிச்சுங்கும் போது, அதை வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து உள்ள போட்டு பேம்ப்ளெட்டோட பின் பண்ணி நான் கொடுத்துருவேன். ஸோ த்ரோ பண்றதுக்கும் யாருக்கும் மனசு வராது, பிகாஸ் அது வந்து ஒரு ஈட்டபிள் ஐட்டம் அப்படிங்கிறதுனால. ஸோ ஓப்பன் பண்ணி அதை கண்டிப்பா சாப்பிடுவாங்க. என்னோட அசைக்க முடியாத நம்பிக்கை என்னன்னா, என் ப்ராடக்டை வாயில போட்டு டேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இது என்ன எனக்கு வேணும் அப்படின்னு அவங்களுக்கு தோணணும் அப்படிங்கறத என்னுடைய அந்த ஸ்ட்ராட்டஜி, என்னுடைய அந்த நம்பிக்கை. ஸோ அந்த சாப்பிட்டு பார்த்துட்டு அதுல இருந்து எனக்கு கால்ஸ் வரும். ஸோ இப்படிலாம் தான் வந்து நான் மார்க்கெட்டிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து யூஸ் பண்ணேன். அது எல்லாத்தையும் தாண்டி நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னோட ஒரு லைஃப் டைம் ஆம்பிஷன் வந்து ஒரு ரேடியோ ஜாக்கியாவோ இல்லை ஒரு வீடியோ ஜாக்கியாவோ ஆகணும் அப்படிங்கிறது தான். ஸோ பேச்சு இதுதான் நமக்கு நல்லா தெரியும். அப்படிங்கும் போது எங்க போனாலும் கூச்சப்பட மாட்டேன், நான் வெக்கப்பட மாட்டேன், எதுக்குமே யோசிக்க மாட்டேன். ஏன்னா நான் தப்பு பண்ணல.
எனக்கு தெரிஞ்சதை என்கிட்ட இருக்கிறதா நான் பண்ண போறேன். நான் பண்றது தப்பா பண்ணாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா நம்ம எதையுமே வந்து பொய் சொல்லியோ திருடியோ ஒன்றும் பண்ண போறது இல்லைங்கும் போது கிடைக்கிற சின்ன மேடையா இருந்தாலும் அங்க போய் நின்று என் ப்ராடக்ட்டை பத்தி நான் பேச ஆரம்பிச்சிருவேன். அங்க போய் நின்று ஈவெண்ட்ஸை பத்தி நான் பேச ஆரம்பிச்சிருவேன். ஸோ யாரா இந்த பொண்ணு பேசுறாளே அப்படின்னு யாராச்சும் என்ன திரும்பி பார்த்தாங்கன்னா அங்க இருக்கிற ஒரு 100 பேர்ல ஒரு 2 பேருக்காவது என் ப்ராடக்ட் போய் சேரும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. ஸோ கிடைக்கிற சின்ன வாய்ப்பு கூட வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ வந்து ஆல்ரெடி வந்து ஒரு ஸ்டார் சொல்லியிருப்பாரு, ஸோ அதிர்ஷ்டம் எல்லாம் வந்து அது இஷ்டத்துக்கு தான் வரும், நம்ம உழைப்பை போட்டாதான் நமக்கு வந்து வேணுங்கிறது கிடைக்கும் அப்படின்னு. ஸோ அதை வந்து நான் ரொம்ப வந்து உன்னிப்பா கவனிச்ச அன்னையில தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இதை தவிர பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிராண்ட் வெளியில தெரியணும்னா நமக்கு ஒரு பெரிய போஸ்டர்ஸ் தேவைப்படும், ஸ்டாண்டீஸ் தேவைப்படும். ஸோ வேர் எவர் ஐ கோ ஐ கேரி மை ஸ்டாண்டி, ஐ வில் கேரி மை பேனர்ஸ். எங்க போனாலும் நான் இங்க நிக்கிறேன், என் ப்ராடக்ட் இங்க இருக்குன்னா எனக்கு பின்னாடி ஒரு பெரிய பேனர் எப்பவுமே நான் ஹோல்ட் பண்ணுவேன். என் சைட்ல வந்து ஒரு ஸ்டாண்டி இருக்கும். இது ரெண்டையுமே பாக்குறவங்க எல்லாம் வேணா போட்டோஸ் எடுத்துட்டு போயிட்டு அதுல இருந்து பார்த்துட்டு நமக்கு கால்ஸ் வரும். ஸோ குவாலிட்டி இருக்கு, நம்ம கிட்ட உழைக்கிறதுக்கான தெம்பு இருக்குங்கும் போது மார்க்கெட்டிங்கை நம்ம ப்ராப்பரா பண்ணா மட்டும்தான் நமக்கு வந்து கஸ்டமர்ஸ் வந்து கிடைப்பாங்க. கிடைக்கிற கஸ்டமர்ஸை தக்க வச்சுக்கிறதுக்கு அவங்க கூட நீங்க வந்து கான்டாக்ட்ல இருந்துகிட்டே இருக்கணும். எப்படி அந்த கான்டாக்டை நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ப்ராட்காஸ்டர், நான் சொன்ன மாதிரி கம்யூனிட்டிஸை நீங்க கிரியேட் பண்ணிட்டு போஸ்டர்ஸ் மூலியமா நீங்க அவங்க கூட கான்டாக்ட்ஸ்ல இருக்கலாம். ஆஃபர்ஸ் மூலியமா அந்த மாசம் நமக்கு பெருசா சேல்ஸே இல்லை எதுவுமே ஃபெஸ்டிவலே வரலனாலும் சும்மா மந்த் எண்ட் ஆஃபர், மந்த் ஸ்டார்டிங் ஆஃபர், இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு ரீசன் போட்டு நம்ம ஒரு ஆஃபர் மாதிரி கொடுக்கணும். அண்ட் மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா 99, 199 அந்த மாதிரி தான் நம்ம ஆஃபர்ஸ் வந்து கேட்சியா இருக்கும். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 444, 555, 777 இது மாதிரி இருக்கும். இப்போ நான் ஒரு 2 ப்ராடக்ட் மட்டும் கொடுக்குறேன், அதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 500 அப்படின்னா 444க்கு இந்த ப்ராடக்ட்ஸை நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஆஃபர்ஸ் கொடுப்பேன். ஸோ இது வந்து இந்த நம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே கேட்சியா இருக்கும். ஸோ பாக்குறவங்க யாருக்காவது இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா நீங்களும் வந்து இதை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மார்க்கெட்டிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் இது எதுலையுமே கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப முக்கியம். அந்த கன்சிஸ்டன்டா நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளோட பிசினஸ் நம்மள எடுத்துட்டு போய்கிட்டே இருக்கும். அந்த ஃப்ளோல அது போயிட்டே இருக்கும். நம்ம பிசினஸ்ல அடுத்தடுத்த அப்கிரேட்ஸ் வந்து ஈஸியா வந்து பண்ணி எடுத்துட்டு போக முடியுங்கிறது என்னோட நம்பிக்கை. ஸோ என்னோட வெரி ஃபர்ஸ்ட் கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நெய்பர்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் விட்டுறலாம். ஸோ அவங்களாம் நம்ம கூட எப்பவுமே நமக்காக வாங்குறவங்க. பட் ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சு போய் எங்களுக்காக அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து இறங்கி வந்து வாங்கின ஒரு ஃபர்ஸ்ட் கஸ்டமர் பாத்தீங்கன்னா மிஸ் லக்ஷ்மி பிரியா. ஸோ அவங்க டில் டுடே எனக்கு வந்து ஒரு நல்ல கஸ்டமரா இருக்காங்க. ஸோ எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க ஒரு ஃபேமிலி மாதிரி வந்து ஆயிட்டோம். ஸோ எங்க பேபி பர்த்டேக்கு அவங்கள இன்வைட் பண்றது, அவங்க வந்து எங்க பேபிக்கு செய்யறது, அந்த மாதிரியான ஒரு நிறைய ஒரு ரிலேஷன்ஷிப்பே வந்து எங்களுக்கு ரொம்ப நல்லா அமைஞ்சிருச்சு. ஸோ அவங்க தான் என்னோட ஃபர்ஸ்ட் கஸ்டமர். ஸோ இன்னைய வரைக்கும் ஷீஸ் எவர் லாஸ்டிங் கஸ்டமர் ஃபார் அஸ். அண்ட் அவங்க மூலியமா அவங்க ஃபேமிலிஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம வந்து ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஆஸ் யூஷுவல் நம்ம பிசினஸ் எப்போதும் நம்ம பண்றதை பண்ணுவோம், நமக்கு கிடைக்கிறது கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்ல நம்ம போயிட்டு இருப்போம்ல. அப்படி போயிட்டு இருக்கும் போது ஐ சடன்லி காட் அ மெசேஜ் ஃப்ரம் சம்ஒன் ஒரு வாட்ஸ்அப்ல. இது நமக்கு எப்பவுமே டிஎம்ஸ் வரதுதான், மேம் உங்க ப்ராடக்ட் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க, ஐ வாண்ட் டு ஆர்டர் அப்படின்லாம் வரும். அது வந்து ஐ மிஸ் வேர்ல்ட் அப்படின்னு எனக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்துச்சு. ஐ வாஸ் லைக் ஷாக்ட், யாருங்க மிஸ் வேர்ல்டு, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது ஐ எம் டாக்டர் ஃப்ளாரன்ஸ் ஹெலன் நளினி அப்படின்னு சொல்லி அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு பேச ஆரம்பிச்சாங்க. ஐ saw your messages, I saw your products ma, I wanted to purchase from you அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பல்க் ஆர்டர் ஒரு 7 to 8K பக்கம் ஒரே ஆர்டரே அவங்க வந்து எனக்கு பிளேஸ் பண்ணாங்க. எனக்கு அப்போ வரைக்குமே ரொம்ப டவுட்ஃபுல்லா தான், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கலாய்க்கிறாங்களா இல்ல வந்து என்னன்னே புரியல, எப்படி வந்து மிஸ் வேர்ல்டுக்கு வந்து நம்ம ப்ராடக்ட் போச்சு அப்படின்னு. வேர்ட் ஆஃப் மவுத், சோஷியல் மீடியா, இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே எனக்கு ஹெல்ப் பண்ணி அவங்க கிட்ட இருந்து நமக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்து நம்ம கிட்ட நம்ம ப்ராடக்ட் வாங்குறாங்கிறது ஒரு ஸ்டார்ட் அப்பா, ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற இந்த டூல்ஸ்ல நம்ம வந்து ப்ரமோட் பண்ணி நமக்கு இதை அச்சீவ் பண்ணது வந்து ஒரு ரொம்ப 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 பெரிய அச்சீவ்மெண்ட்டா நாங்க ரொம்ப ஃபீல் பண்ணோம். ஃப்ரம் தட் டே டில் டுடே அவங்க வந்து ஷில் பி டிராவலிங் ஓவர் த வேர்ல்ட். அவங்க இந்தியாவில் இருக்கிறதே வந்து ரொம்ப ரேர் தான். whenever she's in India, எப்பெல்லாம் அவங்க வந்து சென்னையில, எஸ்பெஷலி சென்னையில இருக்காங்களோ அந்த டைம்ல வந்து கண்டிப்பா ஒரு 1 month ஸ்டே பண்றாங்க இங்க இந்தியால அப்படின்னா எனக்கு கால் பண்ணிடுவாங்க. ஐ வாண்ட் யுவர் பொடிஸ், ஐ வாண்ட் யுவர் ஆயில், ஐ வாண்ட் யுவர் கீ, இதெல்லாம் சென்ட் பண்ணிருங்கன்னு. அவங்க சென்னையில இந்தியால இருக்கும் போது நம்ம ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி சாப்பிடுறாங்க அப்படின்னு நினைக்கும் போது தட்ஸ் a very big satisfaction. அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டா இன்னை வரைக்கும் நான் என்னோட டீம் எல்லாருக்கிட்டையுமே வந்து சொல்லிட்டு இருப்பேன். ஸோ இவங்கெல்லாம் தான் என்னுடைய கஸ்டமர் எக்ஸ்பீரியன்சஸ். ஸோ அப்படியே நம்ம ஸ்டால் போட போய் அதுக்கப்புறம் வந்து
பொலிட்டீஷியன்ஸ் கூட வந்து நமக்கு நல்ல ஒரு கான்டாக்ட் வந்துச்சு. பிகாஸ் இப்போ நம்ம ஒரு அபார்ட்மெண்ட் போறோம், அவங்க ஏதாவது செலிப்ரேஷன் பண்றாங்கன்னா அவங்க சைட்ல இருந்து யாராவது பொலிட்டீஷியன்ஸை வந்து அவங்க இன்வைட் பண்ணிருப்பாங்க. நான் சொன்ன மாதிரி விமன் குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா எங்க மகளிர் அணி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஏதாவது பண்றோம்னா அதுக்கெல்லாம் பொலிட்டீஷியன்ஸ் வருவாங்க. ஸோ ஒரு நேம்லி ஒரு 4-5 பொலிட்டீஷியன்ஸ் வந்து நம்ம கிட்ட வந்து கஸ்டமர் ஆயிருக்காங்க. அவங்களும் நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த லெவல்ல இருந்த நம்மளுடைய பிசினஸ் வந்து இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கும் வந்து எடுத்து வச்சாச்சு. ஸோ இதெல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு ரொம்ப ஹாப்பி மொமெண்ட்ஸ் வந்து உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நான் சொன்ன மாதிரி தான், ஒண்ணுமே இல்லாம ஜீரோலேருந்து தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். வெறும் ஆசையை மட்டுமே இன்வெஸ்ட்மெண்ட்டா வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா நம்ம மட்டும் நல்ல உணவு சாப்பிட்றோமே, எல்லாருக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணோம். அங்க ஆரம்பிச்ச ஸ்பார்க்கு ஒரு மித்ரா ஸ்மார்ட்னு ஒரு ஆன்லைன் ஸ்டோர், ஒரு ஆஃப்லைன் ஸ்டோர் வச்சு ஆல் ஓவர் இந்தியாவுக்கு நம்ம பார்சல்ஸ் நம்ம சென்ட் பண்ணி, அது கூட வந்து ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்னு இன்னொரு பிரான்ச் ஆஃப் த பிஸ்னஸையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணி அதையும் இன்னைக்கு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம்னு நினைக்கும் போது இட்ஸ் அ வெரி வெரி ப்ரௌடஸ்ட் மொமெண்ட். ஸோ இதை பாக்குறீங்க நீங்க யாராவது உங்களுக்கு ஒரு பிசினஸ் ஐடியாஸ் இருக்கு அப்படின்னா, சக்சஸோ ஃபெயிலியரோ ரெண்டுத்துல எதுவா இருந்தாலும் நம்ம ஒரு கை பாத்திரலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை மட்டுமே வந்து ஒரு கோலா வச்சுக்கோங்க. பிகாஸ் நானுமே சொன்ன மாதிரி நிறைய ஃபெயிலியர்ஸையும் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். சொன்ன மாதிரி பேக்கப் பிளான் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அட் த சேம் டைம் இதை பாக்குற நீங்க உங்களால கண்டிப்பா பண்ண முடியும். நீங்களும் வந்து இந்த மாதிரியான பிசினஸ் எல்லாமே பண்ணுங்க. அது ஒரு சின்ன பிசினஸா இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்டார்ட் பண்ணுங்க. அது உங்களை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்தும். நாட்டு சக்கரை விற்கலான்னு வந்த பொண்ணு தான் நானு. இன்னைக்கு வந்து ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்றேன் அண்ட் ஆர்கானிக் பிசினஸ், ஆன்லைன் ஸ்டோர், ஆஃப்லைன் ஸ்டோர் வச்சுட்டு அண்ட் இன்னைக்கு உங்க முன்னாடி இன்னொரு ரிவ்யூலையும் நான் வந்து சொல்றேன். அடுத்து வந்து நாங்க மித்ராஸ் ஃபேப்ரிக் அப்படின்னு சொல்லி அடுத்த செக்ட் ஆஃப் த ஒரு பிசினஸ்லயும் நம்ம கால் வச்சுட்டோம். அதுக்கான ப்ரொபோசல்ஸ், அதுக்கான பிசினஸ் டீல்ஸ் இது எல்லாமே நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ கூடிய சீக்கிரத்துல அந்த பிரான்ச்சையும் நம்ம ஓபன் பண்ண போறோம். ஸோ மித்ரா குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ன்னு வச்சிருக்கிற அந்த நேம் ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி அடுத்த பிசினஸையும் ஸ்டார்ட் பண்றோம். ஸோ கூடிய சீக்கிரத்துல இதே மாதிரியே வந்து இன்னொரு சக்சஸ் மீட் வந்து நான் உங்க கூட கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் சொன்ன மாதிரி ஆல் ஓவர் இந்தியா எங்களுக்கு வந்து கஸ்டமர்ஸ் வந்து வளர்ந்து வந்திருக்காங்க. அடுத்தது ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 500+ வெண்டாஸ் நம்ம கூட இருக்காங்க. தட்ஸ் வெரி ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்ல. அண்ட் இதை தவிர என்னென்ன அவார்ட்ஸ் பிளேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சொன்ன மாதிரி when I was doing my college டைம்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 2014 மிஸ் ஃப்ரெஷர் அப்படிங்கிற ஒரு அவார்ட் வந்து பிக் எஃப்எம் மூலியமா வந்து நான் வாங்கியிருக்கேன். ஸோ நான் பிஸ்னஸ்குள்ள வந்ததுக்கு அப்புறம் என்ன அவார்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வேர்ல்ட் ரெக்கார்ட்ல சூப்பர் நோவா அப்படிங்கிறவங்க வந்து யங் விமன் ஆண்டர்பிரினர் அப்படிங்கிற அவார்டு வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை தவிர வந்து சுபிக்ஷா அவார்ட்ஸ் வந்து எனக்கு சிறந்த பெண் தொழில் முனைவோர் அப்படிங்கிற அவார்டையும் நம்ம வந்து வாங்கியிருக்கோம். அண்ட் ஹோம் பிரன்னர்ல வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் அவார்ட்ஸ்ல டிஜிட்டல் செக்மெண்ட்ல வந்து ஜூரி ரவுண்ட் வரைக்கும் நம்ம வந்து கிளியர் பண்ணி போயிருக்கோம். ஜூரி ரவுண்டுக்கு அப்புறம் இருக்கிற அவார்ட் செக்ஷன் வந்து நம்ம பிளேஸ் பண்ண முடியல. பட் அடுத்த விடாமுயற்சியோட நம்ம ட்ரை பண்ணுவோம் அது எல்லாத்துக்குமே. ஸோ இந்த 2023 2025 எங்களால இந்த லெவலுக்கு வந்து வர முடியுது. ஸோ கண்டிப்பா நல்ல உழைப்பையும் ஒரு குவாலிட்டியான ப்ராடக்டையும் ஒரு நேர்மையான சிந்தனையும் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா இந்த வியூ பார்த்துட்டு இருக்கவங்க யாரா இருந்தாலும் சரி உங்களாலையும் வந்து இதை பண்ண முடியும். ஸோ நம்பிக்கையோட நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க, எந்த பிசினஸ் யார் பண்ணாலுமே சரி. ஸோ வந்து இப்போ இது கரெக்டான டைமா இருக்கும், இது ஒரு கரெக்டான மேடையாவும் இருக்கும். நான் யாருக்கெல்லாம் வந்து தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன்னு. ஸோ வந்து எங்களை நம்பி எங்ககிட்ட ப்ராடக்ட்ஸ் ஒன்ஸ் வாங்கி இப்போ வரைக்கும் வாங்கிட்டு இருக்கிற எல்லா கஸ்டமர்ஸுக்கும் பொதுவாப்புல வந்து ஒரு தேங்க்யூ. ஸோ அதை தாண்டி இன்னைக்கு இவ்வளவு தூரம் நான் வந்திருக்கேன், என்னை மட்டுமே ரெப்ரசென்ட் பண்ணி என்னோட பிசினஸ் போயிட்டு இருக்கு. ஆனா எனக்கு பின்னாடி நிறைய கைகள் இருக்கு, அந்த கைகளையும் நான் வந்து வெளியில கொண்டு வந்து சொல்ல வேண்டிய ஒரு டைம் இது. ஸோ ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னோட ஹஸ்பண்ட்க்கு. இன்னை வரைக்குமே குழந்தைய பார்த்துட்டு என் கூடவே இருந்துகிட்டு நீ முன்னாடி போ நான் உனக்காக இருக்கேன் அப்படின்னு சொல்ற அந்த ஒரு நம்பிக்கை கொடுக்குற என்னோட ஹஸ்பண்ட். அண்ட் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம வெறும் பாசத்துக்காக மட்டுமே வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு என்னோட தாய் மாமா, என்னுடைய அத்தை. அவங்க 2 பேருக்குமே வந்து என்னோட பிக் தேங்க்யூ. ஸோ தாய் மாமாவாவது நம்ம கூடவே வந்து குழந்தையில இருந்து நம்மளை பார்த்துட்டு இருப்பாங்க. என்னோட அத்தைலாம் வெளியிலேருந்து வந்த பொண்ணு, அவங்கெல்லாம் எனக்கு இவ்வளவு செய்யணும்னு அவசியமே இல்லை. பட் அவங்களுடைய ஃபுல் சப்போர்ட் இன்னைக்கு நான் இங்க ஷூட்க்கு வந்திருக்கேன், என்னோட குழந்தைய வந்து என்னோட அத்தை தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ வந்து இதெல்லாம் ஒரு பெரிய சப்போர்ட்டுங்க. இந்த சப்போர்ட்லாம் இல்லாம எந்த பிசினஸுமே பண்ண முடியாது, யாருமே எதுவுமே பண்ண முடியாது பிசினஸ்னு கிடையாது. அண்ட் என்னோட அம்மா என்னோட எக்ஸ்போஷருக்காகவும் எனக்காக மட்டுமே அவங்களுடைய ஃபுல் வாழ்க்கையும் இப்போ வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க
என்னோட 3வது வயசுல என்னை அழைச்சிட்டு வந்ததுனால மட்டும்தான் என்னால இதை இத்தனையும் சாதிக்க முடியுது. ஸோ கீழே விழுந்தாலும் எழுந்துவான்னு சொல்ற அம்மா தான் அவங்க, தூக்கி விடுற அம்மா அவங்க கிடையாது. நீயே எழுந்து நீயே முட்டி மோதிட்டு வா அப்படின்னு. அப்போ நமக்கு கோவம் வந்திருக்கும், ஒரு குழந்தைய என்ன எங்க அம்மா பாசமே இல்லை என் மேல அப்படின்னு. அவங்க பண்ணது எல்லாமே ஒரு லெசன், அவங்க சொல்லி கொடுத்தது எல்லாமே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய டைம்ல தான் எனக்கு அது புரிஞ்சுது. ஸோ என்னோட தாத்தா அவர் இல்லைன்னா இன்னைக்கு எங்க ஃபேமிலியே கிடையாது. ஸோ ரொம்ப அழகா ஒரு ஆலமரமா இருந்து எங்க ஃபேமிலியை வந்து அவர் கொண்டு வந்துட்டாரு. அண்ட் என்னோட மாமனார், என்னோட மாமியார் எங்க இருந்து எங்களை பார்த்தாலும் சரி அவங்களுடைய பிளெஸிங்ஸ் அண்ட் என்னோட மாமனாருடைய ஃபுல் சப்போர்ட். ஸோ நான் ஒருத்தி மேல வரணுங்கிறதுக்கு பின்னாடி இவ்வளோ கைகள் வந்து உழைச்சிக்கிட்டு இருக்கு. அவங்க எல்லாருக்கும் இது கரெக்ட் டைம் டு சே தேங்க்யூ. ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 4 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் முள் மனசுலேருந்து பொறாமையே இல்லாம ஜெலஸே இல்லாம நீ மேல வா மித்ரா, நீ வரதை பார்க்கறதுக்கு எங்களுக்கு இன்ஸ்பைரிங்கா இருக்குன்னு சொல்றாங்க. நீ எப்படி இவ்வளோத்தையும் மேனேஜ் பண்ற, ஒரு குழந்தைக்கு அம்மா, ஒரு எம்என்சிலையும் ஒர்க் பண்ற, 2 பிசினஸ் பாக்குற, உன் இன்லாஸ் பாக்குற, உன் வீடு பாக்குற, எல்லாத்தையும் நீ மேனேஜ் பண்ண முடியுது, உன்னை பார்க்கும்போது எங்களுக்கு இன்ஸ்பைரிங்கா இருக்கு அப்படின்னு உள் மனசுல இருந்து என்னோட குரோத்தை பார்த்து ஹாப்பியா இருக்கக்கூடிய என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து தேங்க்யூ. அண்ட் விமன் குரூப்ல என்ன ஆட் பண்ணி விமன்ஸ்க்காக ஆண்டர்பிரினர்ஸ் நிறைய பேரை வந்து இருக்கிற குரூப்ஸ் என்ன ஆட் பண்ண என்னோட மென்டார்ஸ் எல்லாருக்குமே தேங்க்யூ. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மீனா மேம் ஃப்ரம் வி குரூப். ஸோ அவங்களும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எனக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஸோ இது எல்லாருமே வியூ பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ மித்ரா குரூப் ஆஃப் கம்பெனிஸை வந்து நீங்க ஃபியூச்சரிஸ்டிக் கோல்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ஆல் ஓவர் இந்தியா நம்ம வந்தாச்சு. அடுத்து ஆல் ஓவர் த வேர்ல்ட் எக்ஸ்போர்ட் பண்ணணுங்கிறது எங்களுடைய ஆசை. அடுத்து அதுக்கான ப்ரப்போசல்ஸையும் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இட்ஸ் நாட் அபவுட் மணி, இட்ஸ் அபவுட் ஹியூமனிட்டி ஆல்சோ. ஸோ யாருக்கெல்லாம் முடியலையோ, என்னால் அவ்வளோ ரெண்ட் பே பண்ணி ஒரு ப்ராடக்ட்டை கொடுக்க முடியாதுன்னா ஃப்ரீ ஆஃப் ஸ்டால்ஸ் கூட நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். அண்ட் ரொம்ப கம்மி ரேட்லயும் வந்து ஸ்டால்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் வெண்டாஸ்க்கு எல்லாருக்குமே. ஸோ இந்த மாதிரியான சர்வீஸ் கைண்ட் ஆஃப் மைண்டட்லயும் நம்ம ஒர்க் பண்ணணுங்கிறது எங்களுடைய இன்னொரு கோலா இருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து சர்வீஸ் மைண்டட்ல ஈவெண்ட்டை எப்படி பண்ண முடியுமோ நாங்கள் வந்து பண்ணுவோம். இட் ஷுட் பி வின்-வின் சிச்சுவேஷன் டு எவ்ரி ஒன். அண்ட் மித்ராஸ் ஃபேப்ரிக் எங்களுடைய அடுத்த கோல், அதை நோக்கி போயிட்டு இருக்கோம். ஸோ கூடிய சீக்கிரத்துல இதே ஜெயா டிவியில உங்ககிட்ட ஒரு சக்சஸ் மீட்டா ஒரு விமன் ஆண்டர்பிரினரா நான் வந்து கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஸோ உங்க எல்லாரோட பிளெஸிங்ஸ் அண்ட் எல்லாருக்குமே தேங்க்யூ ஃபார் திஸ். இட்ஸ் அ வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. இவ்வளோ தூரம் எங்களுக்காக இந்த ஒரு வாரம் ஃபுல்லா நம்ம ஷோவை பார்த்த எல்லா மக்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஜெயா டிவிக்கு நன்றி.